Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 7th ஓட மேக்ஸ் தான் பார்க்க போறோம். சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.2ல இருந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பார்க்க போறோம். இது வந்து ஓல்ட் புக். இது பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.3 ன்னு வந்து இருக்கும். அதே நியூ புக்ல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து 2.2 ன்னு வந்து இருக்கும். புரியுதுங்களா? சோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட், ஓகே? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஏன் இதை வந்து 2.2 னே மாத்திக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக தான் இது ஓல்ட் புக்லயே நம்ம வந்து கண்டினியூ வந்து பண்றோம். கிளியருங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் ன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து 1/4 வந்து கொடுத்திருக்காங்க. ஆஃப் வந்து கொடுத்திருக்காங்க. ஆஃப் அப்படின்னா நான் ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஆஃப் அப்படின்னா நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுட்டு அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸை வந்து நம்ம செக் பண்ணி ஆன்சர் வந்து எடுக்கணும். ஸோ 1/4 வந்து ஏ ஆப்ஷன், பியில் வந்து 3/5, சி வந்து 4/3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரால் நம்ம இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி இதை வந்து ஃப்ராக்ஷன்ஸாக கொண்டு வந்து காமிக்கணும். ஸோ ஃபைண்ட் ஆஃப் 1/4. இது நம்ம வந்து என்ன பண்ணணும்? 1/4 மல்டிப்ளை பை 1/4. இது வந்து ஏ ஓடுது, இது வந்து பி. 1/4 மல்டிப்ளை பை 3/5. நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் 1/4 இன்டூ 4/3. கிளியர் ஆகிடுச்சிங்களா? இந்த 1/4 வந்து ஒவ்வொரு நம்பரோடையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், ஏதாவது க்ராஸாக இருக்கிற நம்பர்ஸ் ஏதாவது ஒரே டேபிளில் வருதான்னு செக் பண்ணுங்கள். இங்கே 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. எந்த நம்பருமே நமக்கு வந்து க்ராஸ் அவுட் வந்து பண்ண முடியாது. க்ராஸ் அவுட் அப்படின்னா நம்ம வந்து கட் வந்து பண்ண முடியாது. ஸோ மேலே வந்து 1 இருக்கிறதா, கீழே வந்து 4 இருக்குது. 4 4s 16 வந்து வருமா? ஆன்சர் வந்து 1/16 தான் வந்து எழுதணும். இதே நீங்கள் வந்து மேலே 16 இருக்குது, கீழே 1 இருக்குது அப்படின்னா அது வந்து பிளாங்காக 16 மட்டும் தான் நீங்கள் எழுதிருக்கணும். கீழே வந்து 1 வந்து போடக்கூடாது. அதாவது டினாமினேட்டரில் வந்து 1 வந்து போடணும்னு அவசியம் கிடையாது. இது கிளியரா? நெக்ஸ்ட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, 3 இருக்குது. 1 3s 3, 4 5s 20. இப்போ ஆன்சர் என்ன? 1 3s 3, 4 5s 20. கிளியருங்களா? டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்? கீழே இருக்க நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கங்க, மேலே இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை வந்து பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே நியூமரேட்டரில் பாருங்கள் 1 இருக்குது, 4 இருக்குது. 1 4s 4ங்களா? நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் வந்து 4 and 3 வந்து இருக்குது. 4 3s 12. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 4 and 12 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 4 டேபிளால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். நீங்கள் இந்த இடத்துலையும் இதை வந்து கிராஸ் அவுட் வந்து பண்ணலாம். 4 1s 4 and 4 3s 12. ஓகே, இதோட ஆன்சர் 1/3 வந்து வரும். நீங்கள் இந்த இடத்துல பண்ணாமல் நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. ஸோ இது வந்து க்ராஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த இடத்துலையும் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தால் டேரெக்டாக வந்து 1/3 வந்து வந்திருக்கும். இது சிம்பிளாக இருந்தால் நீங்கள் எங்கே பண்ணலாம். அது இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நம்பர் நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்து சால்வ் பண்ணுறது மச் பெட்டர். கிளியருங்களா? அடுத்த சம் பார்த்துக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இந்த நம்பர்ஸை 1/7 இருக்குது, எதால் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும்? 2/9 மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பி ஆப்ஷன் 1/7 6/5 மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு சி ஆப்ஷன் 1/7 3/10 மல்டிப்ளை வந்து பண்ணணும். இந்த இடத்துல சேம் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், இந்த நம்பர் ஏதாவது கட் பண்ண முடியுமா? இந்த நம்பர் கட் பண்ணி ஒரே டேபிளில் வந்து டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். முடியாது. அப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம்? மேலே இருக்க நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 1 2s 2 and 7 9s 63. இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். மேலே இருக்க நியூமரேட்டர் வந்து சின்னதாக இருக்குது, கீழே இருக்க டினாமினேட்டர் வந்து பெருசாக இருக்குது. இதே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு, அதாவது நியூமரேட்டர் வந்து பெருசாக இருக்குது, டினாமினேட்டர் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி காமிச்சிருக்கணும். பட் இந்த இடத்துல நமக்கு அது வேலை கிடையாது. இங்கே பாருங்கள் 1 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது. எந்த நம்பருமே வந்து ஒரே டேபிளால் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இல்லை. அப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்? மேலே இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணணும், கீழே இருக்க நம்பரை மல்டிப்ளை வந்து பண்ணணும். அப்போ என்ன வரும்? 1 6 6ங்களா? 7 5s 35. இந்த இடத்துலையும் எந்த நம்பருமே நம்மளால் கட் பண்ண முடியாது. எல்லாமே தன்னோட டேபிளில் மட்டும்தான் போகக்கூடிய நம்பராக வந்து இருக்குது. இப்போ 1 3s 3, கீழே வந்து 7 10s 70. இப்போ கிளியராக புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம் வந்து பார்த்துக்கலாம். மல்டிப்ளை அண்ட் ரெடியூஸ் டு த லோவஸ்ட் ஃபார்ம் இஃப் பாசிபிள். அப்படின்னா கீழே இருக்க நம்பரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண ஆன்சரை வந்து ரெடியூஸ் பண்ணணும். எது வரைக்கும் அப்படின்னா லோவஸ்ட் ஃபார்ம்,
லோவஸ்ட் ஃபார்ம்னா ஒரு நம்பர் இருக்குது நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும், அந்த நம்பர் அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு டேபிள்லையும் டிவைட் பண்ண முடியல அப்படின்னா அதுதான் வந்து லோவஸ்ட் ஃபார்ம் நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது, இதை வந்து நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். இப்போ இந்த 2 இங்கே எடுத்துக்கோங்க, மல்டிப்ளிகேஷன் சைன் 3யோட 2 வந்து மல்டிப்ளை பண்ணணும், மல்டிப்ளை பண்ண ஆன்சரோட 2 வந்து ஆட் வந்து பண்ணணும். 3 2s are 6, 6 + 2 8, 8 அப்பான் கீழே என்ன இருக்கோ அது டைரெக்டாக அப்படியே வந்து வந்துடும், அதை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. இங்கேயும் நமக்கு வந்து 3 வந்து கொஷினில் வந்து கொடுத்துருக்காங்க, 2/3 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், 3 வந்து போட்டுக்கணும். மேலே இருக்க நியூமரேட்டர் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம், கீழே இருக்க டினாமினேட்டர் வந்து சேம் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா வேறு எந்த ஒரு நம்பரும் வந்து நம்ம கிராஸ் அவுட் வந்து பண்ண முடியாது. இந்த நம்பர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 டேபிளால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். பட் நியூமரேட்டரில் இருக்க நம்பர் நம்ம ரெண்டு சைட்லேயும் வந்து கிராஸ் அவுட் வந்து பண்ண முடியாது. அப்போ 2 8s எவ்வளோ 16, கீழே என்ன 9, டினாமினேட்டரில் வந்து 9 வந்து வந்திருக்கு. இது வந்து நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கா, அப்போ நியூமரேட்டர் வந்து பெரிய நம்பராக இருக்குது, டினாமினேட்டர் வந்து சின்ன நம்பராக இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் வந்து பண்ணுவோம். இப்போ இது டிவைட் வந்து பண்ணிக்கலாமா? இது இந்த கொஷின் 2ஓட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, 16 டிவைடட் பை 9. 9 டேபிளில் 16 வந்து வராது, அதோட கம்மியான நம்பர் 9 மட்டும் தான் வரும். அப்போ 9 1s are 9, 16லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 7. இப்போ நீங்கள் இதை வந்து எப்படி எழுதணும் நான் வந்து ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லேயே வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். கோஷன்ட், ரிமைண்டர் அண்ட் டிவைசர். இதில் கோஷன்ட் என்ன, நமக்கு இங்கே இருக்கக்கூடிய 1, அண்ட் டிவைசர் என்ன 9, ரிமைண்டர் என்ன 7. அப்போ 1 இந்த இடத்துல 1 7/9 தான் இதோட ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது. இப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸ் அவுட் வந்து பண்ணிடலாமா? 7 1s are 7 and 7 1s are 7. ரிமைனிங் என்ன நம்பர் இருக்குது, நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இதுவும் 7 1s are 7, 7 1s are 7, 2 1s are 2, 1 9s are 9. இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக தான் இருக்குது. கீழே இருக்க டினாமினேட்டர் வந்து பெரிய நம்பராக இருக்குது, மேலே இருக்க நியூமரேட்டர் வந்து சின்ன நம்பராக இருக்கிறதுனால இதை நம்ம இதோடு தான் முடிக்க முடியும். இதுதான் வந்து லோவஸ்ட் ஃபார்ம். இந்த கொஷினில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 3/8 இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா 6/4 வந்து இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஆப்ஷனில் வந்து இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஒரே டேபிளால் டிவைட் வந்து பண்ண முடியாது. வேறஹாஸ் உங்களுக்கு 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம வந்து 2 டேபிளால் வந்து டிவைட் வந்து பண்ண முடியும். 2 டேபிளில் 8 வந்து 4 டைம்ஸ் வரும், 2 4s are 8 அண்ட் 6 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வரும். எவ்வளோனா 2 3s are 6. மேலே இருக்க நம்பர் என்ன, நமக்கு 3 × 3, 3 3s are 9. கீழே என்ன 4 × 4, 4 4s are 16. ஓகேங்களா? இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். மேலே நியூமரேட்டர் வந்து சின்னதாக இருக்குது, கீழே வந்து டினாமினேட்டர் வந்து பெருசாக வந்து இருக்கிறதுனால இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன், இந்த இடத்துல 9 இருக்குது, இங்கே வந்து 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 3 வந்து இருக்குது. எதையும் நம்ம வந்து கிராஸ் அவுட் வந்து பண்ண வந்து முடியாது. இப்போ மேலே இருக்க நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணணும், கீழே இருக்க நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 9 3s are 27, 5 5s are 25. அப்போ நியூமரேட்டர் வந்து பெரிய நம்பர் வந்துருச்சு, கீழே இருக்க டினாமினேட்டர் வந்து என்ன வந்துச்சு, சின்னதாக வந்து இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், டிவைட் வந்து பண்ணணுமா? ஓகே, டிவைட் வந்து பண்ணிக்கலாமா? 27 வந்து உள்ளே வந்துடும், 25 வந்து வெளியே வந்து இருக்கும். 25 டேபிளில் 27 வந்து வராது, அதோட கம்மியான நம்பர் வந்து 25 மட்டும்தான் வரும். அப்போ 25 1s are 25. இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 7லேருந்து 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 2, 2லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 0. அப்போ நமக்கு என்ன தேவை, கோஷன்ட், ரிமைண்டர் அண்ட் டிவைசர் வந்து தேவையா? கோஷன்ட் என்ன இதில் 1, ரிமைண்டர் என்ன 2 அண்ட் டிவைசர் என்ன 25. 125s are 25 + 2 27, 27/25 வந்துச்சுங்களா? அப்போ ஆன்சர் என்ன நமக்கு எழுதிக்கலாமா? 1 இங்கே 2/25 இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு இந்த 3யும் 15ம் ஒரே டேபிளில் வந்து கிராஸ் அவுட் ஆகிற மாதிரி இருக்கா? 3 டேபிளில் வந்து 15 வந்து வருமா? 3 1s are 3 and 3 5s are 15. மேலே இருக்க நம்பர் என்ன 5.
1 into 5 5 1 5 are 5 கீழே 1 இருக்குது 8 இருக்குது. அப்போ டேரெக்டாக என்ன வரும் 8 தானே வரும். 1 8 8. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். மேலே நியூமரேட்டர் வந்து சின்னதாக இருக்குது, கீழே டினாமினேட்டர் வந்து பெருசாக இருக்கிறதுனால இதோட நம்ம வந்து இந்த சம விட்டுடுவோம். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து போக மாட்டோம். நெக்ஸ்ட் டிஜிட் பாருங்கள். இது எதையும் நம்ம வந்து கிராஸ் அவுட் வந்து பண்ண முடியாது. டேரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை வந்து பண்ணி எடுக்கணும். 11 3s are 33, 2 10s are 20. இது நீங்கள் டிவைட் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் சைடில், அப்போ தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இது டிவைட் வந்து பண்ணணுமா, 33 வந்து 20 டேபிளில் வராதா, அதோட கம்மியான நம்பர் என்ன 20 தான். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 40க்கு வந்து போயிடும். 22s are 40 வந்து போயிடும். அப்போ நமக்கு என்ன 20 தான் வந்து எடுக்கணும். இது நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 3லேருந்து 0வை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 3 தான் வரும். அண்ட் இந்த இடத்துல 3லேருந்து 2வை மைனஸ் பண்ணிங்கன்னா 1 வந்து வரும். கோஷன்ட், ரிமைண்டர் அண்ட் டிவைசர் எப்படி எழுதுவீங்க, கோஷன்ட் என்ன 1 அண்ட் டினாமினேட்டரில் வந்து என்ன வரும் 20 வந்து வருமா, அண்ட் ரிமைண்டர் என்ன 13. ஓகே, ஆன்சர் என்ன நம்ம என்னென்னு எழுதுவோம் 113/20 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த நம்பர் பாருங்கள் 4 and 7 5 and 12 இந்த நம்பருமே வந்து ஒரே டேபிளில் வந்து வராது. அப்போ நம்ம டேரெக்டாக இதை வந்து மல்டிப்ளை பண்ணணுமா, 4 12s are 48 வந்து வருமா, கீழே வந்து 5 7s are 35. இப்போ இதை வந்து டிவைட் பண்ணணுமா, அதையும் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து 7th ஆப்ஷனோட ஆன்சர் 48 and 35. சேம் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 1 டைம் தான் நம்ம வந்து இதை எடுப்போம். 135s are 35. ஏன்னா இதோட நீங்கள் 2வை மல்டிப்ளை பண்ணி எடுத்திங்கனாலே அதுக்கு அடுத்த நம்பர் வந்து போயிடும், 70 கிட்ட வந்துடும். அது நமக்கு தேவையில்லை. இந்த நம்பரோட கம்மியானது தான் வந்து இருக்கணும். இப்போ இந்த இடத்துல 8 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 8லேருந்து 5வை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3 வந்து வரும். 4லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 வந்து வரும். இப்போ இதோட ஆன்சர் என்ன, கோஷன்ட், ரிமைண்டர் அண்ட் டிவைசர். நான் ஏன் ஒவ்வொரு டைமும் இதை எழுதி காமிக்கிறேன்னா உங்களுக்கு வந்து புரியணும். நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த மாதிரி எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸி ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எழுதுங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கோஷன்ட் என்ன இந்த இடத்துல 1 அண்ட் ரிமைண்டர் என்ன 13, கீழே டிவைசர் என்ன 35. ஓகேங்களா, அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 113/35 தான் இதோட ஆன்சர். இப்போ செகண்ட் கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, அடுத்தது வந்து தேர்ட் கொஷின் வந்து பார்த்துக்கலாம். மல்டிப்ளை தி ஃபாலோவிங் ஃப்ராக்ஷன்ஸ். நம்ம ப்ரீவியஸில் இந்த கொஷின் சால்வ் பண்ணோம்ல, இதே மாதிரி தான் இந்த இடத்துல டேரெக்டாக நமக்கு இப்படி ரெண்டு சைட்லையும் வந்து ஃப்ராக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்து நீங்கள் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து பண்ணணும். சேம் இதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் நம்ம வந்து பண்ணணும். எழுதிக்கலாமா, ஃபஸ்ட்டு இந்த 2/5 அப்படியே எழுதிக்கங்க. இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணணும். 4 5s are 20, 20 + 1 21. மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண ஆன்சரோட இதை வந்து ஆட் பண்ணிக்கணும். கீழே நம்பர் மாறாது, அதே நம்பர் 4 தான் வந்து போடணும். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இந்த ரெண்டு நம்பருமே ஒரே டேபிளில் வந்து வருமா, 2 1s are 2, 2 2s are 4. இப்போ மேலே 1 இருக்குது, இங்கே 21 இருக்குது. என்ன பண்ணுவோம், 121s are 21. கீழே வந்து 5 இருக்குது, இங்கே 2 5 2s are 10. இந்த இடத்துல பாருங்கள், மேலே நியூமரேட்டர் வந்து பெருசாக இருக்குது, கீழே டினாமினேட்டர் வந்து சின்னதாக இருக்கா. அப்போ இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக. இந்த இடத்துல நம்ம வந்து டிவிஷன் வந்து பண்ண போகிறது கிடையாது. இந்த நம்பரை டைரெக்டாக அது இல்லாமல் நான் இன்னொரு மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி சின்ன நம்பராக இருக்கும்போது அந்த டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கீழே இருக்க டினாமினேட்டர் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும் போது மாறவே மாறாது. அதாவது இம்ப்ராப்பரில் இருந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக பண்ணும் போது நமக்கு 10 இந்த இடத்துல வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போ எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி மல்டிப்ளை வந்து பண்ணணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கு, நியூமரேட்டரில் 21 வந்து கொடுத்துருக்கு, இங்கே 10 இருக்கா. 10ஓட 2வை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 20 வந்து வருமா. 20ஓட 1 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 21 வந்து வருமா. இதை நீங்கள் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் உங்களுக்கு இப்படி தான் வரும். நான் சின்ன நம்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி வந்து காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் டிவைட் பண்ணியும் பாருங்கள், இதே ஆன்சர் தான் வந்து வரும். கிளியருங்களா. அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். இதில் நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருக்கலாம். 6 5s are 30, 30 + 2 32. அப்போ ஆன்சர் என்ன, 32/5 multiply by 7/9. இந்த இடத்துல ஏதாவது வந்து கிராஸ் அவுட் வந்து ஆகுதான்னு பாருங்கள். ஆகலை அப்படின்னா மேலே இருக்க நம்பர் வந்து மல்டிப்ளை வந்து பண்ணுவோமா.
7 2s are 14க்கு 4 remain 1 7 3s are 21 21 plus 1 22 இப்போ மேலே இருக்க நம்பர் 224 கீழே வந்து 5 9s are 45 இந்த இடத்துல நம்ம வந்து இந்த நம்பரை ப்ரீவியஸ் ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி டெக்னிக் வந்து யூஸ் பண்ணாமல் டிவைட் வந்து பண்ணி பார்க்குறது நல்லது. இது எத்தனாவது ஆப்ஷன்? செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷனில் 224 and divided by இந்த இடத்துல 45 வந்து இருக்கா? ஃபஸ்ட்டு 45ஓட நம்ம அப்ராக்ஸாக வந்து ஒரு 3 4 எடுத்து பார்க்கலாம். ஏன்னா 45ஓட டபுள் அப்படின்னாலே 90 வந்து வந்துடுமா? அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 4 5s are 20க்கு 0 ரிமைன் 2 4 4s are 16 16 + 2 18 180 வந்து வருது. இதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலே உங்களுக்கு அடுத்த டிஜிட் வந்து போயிடும். நமக்கு அது தேவையில்லை. இந்த நம்பரோட பிஃபோர் நம்பர் தான் வேணும். அப்போ 180 தான் கரெக்ட். என்ன நம்ம மல்டிப்ளை பண்ணியிருந்தோம் 45ஓட 4 மல்டிப்ளை பண்ணால் 180 வந்து வந்துச்சு. இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். இங்கே 0 இருக்குது, 4 வந்து வந்துடும். இதை பாரோ பண்ணணும். 22லேருந்து 18 நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னா 4 வந்து வரும். ஓகே, 44. அப்போ கோஷன்ட் ரிமைண்டர் டிவைசர் என்ன? கோஷன்ட் என்ன? 1 அண்ட் ரிமைண்டர் என்ன? 44. டிவைசர் என்ன? 45. ஆன்சர் என்ன இதோடது? 144 upon 45 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் டிஜிட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து 3 இருக்குது, அப்பான் இருக்குது. 3 5s are 15 15 plus 1 16 upon 3. இந்த இடத்துல நமக்கு 2 and 16 ஒரே டேபிளில் வந்து கிராஸ் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது, ஒரே டேபிளில் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குன்னு அர்த்தம். 2 1s are 2 and 2 8s are 16. இந்த இடத்துலையும் பாருங்கள் 3 and 3 வந்து ஒரே டேபிளில் வந்து வருமா? 3 1s are 3 and 3 1s are 3. இப்போ மேலே வந்து 1 into 8 1 into 8நாலே 8 தான் வருமா? கீழே வந்து 1 இருக்குது 1 இருக்குது, நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 8. அப்படி இல்லாமல் நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கலாம்னா, இந்த ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி 1 into 8 and 1 into 1 போட்டுட்டு 1 8s are 8 இப்படி எழுதிட்டு அடுத்தது வந்து 8ன்னு வந்து எழுதிருக்கலாம். கிளியர்? 2 ஆப்ஷன் நான் வந்து காமிச்சிருக்கேன். எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 upon 6 multiply 7 2s are 14 14 plus 3 17 upon 7. இந்த இடத்துல எந்த நம்பருமே வந்து ஒரே டேபிளில் வந்து வரலை அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை வந்து பண்ணுவோமா? 7 5s are 35க்கு 5 main 3 1 5s are 5 5 plus 3 8 85. நீங்கள் இந்த மாதிரி மல்டிப்ளையும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியல இந்த டெக்னிக் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? செப்பரேட்டாக வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து போட்டு பார்க்கணும். இப்போ 6 7s என்னது நமக்கு இங்கே 42ங்களா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் வந்து பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் நான் ப்ரீவியஸாக சொன்ன டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 42 வந்து கீழே அப்படியே தானே இருக்கும். இப்போ 42 டபுளாக நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 84 வந்து வரும். ஆமாங்களா? இப்போ 42 2s are 84 84 கூட நம்ம 1 ஆட் பண்ணிட்டா 85 வந்து வந்துடும். கரெக்டாக 85 வந்துடுச்சு. கீழே வந்து 42 வந்து வந்துடும். இப்போ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணணும். இதை 3 5s are 15 15 plus 2 17 upon 5. இங்கே வந்து 4 upon 7 வந்து இருக்குது. 7 4s are 28க்கு 8 ரிமைன் 2 1 4s are 4 4 plus 2னா 6 68 மேலே வந்திருக்கணும். கீழே வந்து நமக்கு 35 வந்து வந்திருக்கணும். 5 7s are 35. இந்த இடத்துல நீங்கள் வந்து இதை டிவைட் பண்ணணும். எந்த ஆப்ஷன் இது? 5th ஆப்ஷனோட ஆன்சர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 68 divided by 35. ஆமாங்களா? 35 வந்து இந்த இடத்துல நம்ம டபுள் டைம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து 70 ஆகிடும். நமக்கு தேவை 1 டைம் தான். இப்போ 1 டைம் தான் நம்ம வந்து எடுப்போம். இப்போ 8லேருந்து 5 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 3 வந்து வரும். 6லேருந்து 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 33 வந்து வந்துடும். இப்போ இதோட ஆன்சர் என்ன? 133 upon 35. கோஷன்ட் ரிமைண்டர் அண்ட் டிவைசர். இப்போ ஆன்சர் என்ன இதோடது? 133 and 35 தான் இதோட ஆன்சர். அடுத்த ஆப்ஷன் இதில் வந்து பார்த்துக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து பாருங்கள். 2 and 3 upon 5 இருக்குது. இங்கே மல்டிப்ளை பை 3 இருக்குது. சேம் அதே மாதிரி ப்ரீவியஸ் நம்ம பண்ணல, அதே மாதிரி தான் பண்ணணும். 2 5s are 10 10 plus 3 13 13 upon 5 into 3. நம்ம வந்து க்ராஸ் அவுட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இதில் முடியாது இல்லை,
கீழே எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா தான் அர்த்தம். நான் வந்து ப்ரீவியஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன். இப்போ டேரெக்டாக நீங்கள் வந்து இதை மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கங்க. 3 3s are 9 and 1 3s are 3. 39 by 5 into 1 5. இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டிவைட் வந்து பண்ணணும். இதில் டேரெக்டாக நம்ம வந்து டிவைட் வந்து பண்ணிக்கலாமா? கீழே இருக்க நியூமரேட்டர் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காதா? இப்போ 5 இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ 5 கூட 7 நம்ம மல்டிப்ளை பண்ணால் 35 வந்து வருமா? 35 கூட 4 நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா 39 வந்து வருமா? மேலே இருக்க நம்பர் வந்துருமா? கரெக்டாக? அப்போ இங்கே 5 இருக்குது, இங்கே 7 போட்டுக்குங்க, இங்கே 4 போட்டுக்குங்க. 5 7s are 35, 35 + 4 39. கீழே இருக்க நம்பர் அப்படியே வந்துடும். கிளியர்? நெக்ஸ்ட் ஆப்ஷன் 3 7s are 21, 21 + 4 25. ஓகே, எழுதியாச்சு. கீழே வந்து 7 இருக்குது, மல்டிப்ளை பை 3 இருக்குது, அண்ட் இங்கே வந்து 5 இருக்குது. இங்கே 5 இருக்குது, இங்கே வந்து 25 இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 5 டேபிளால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். 5 1s are 5 and 5 5s are 25. இப்போ மேலே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து மல்டிப்ளை வந்து பண்ணிக்கலாம். 5 3s are 15, 15 upon 7. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாகவே வந்து போட்டுக்கலாம். கீழே இருக்க டினாமினேட்டர் 7 இருக்குது, 7ஓட 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14 வந்து வருமா? அதோட அந்த 14ஓட 1 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 15 வந்து வந்துருமா? நமக்கு தேவை நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் தான் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக பண்ணதுக்கப்புறம் வரணும். ஓகேங்களா? அப்போ 7 2s are 14, 14 + 1 15 வந்துருச்சு. டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்கும். கிளியருங்களா? இதோட பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷனில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஃபோர்த் கொஷின் வந்து பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், விச் இஸ் கிரேட்டர்னு வந்து கேட்டிருக்காங்க ஃபோர்த் கொஷனில். 2 upon 7 of 3/4, அதுக்கப்புறம் இல்லை 3/4 of 5/8. இந்த நம்பர் கிரேட்டராக, இந்த நம்பர் கிரேட்டராக வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்க நம்பரை வந்து எடுத்துக்கலாம். 2 upon 7 ஆஃபுக்கு பதிலாக மல்டிப்ளை சைன் போட்டுக்கங்க. 3 upon 4 வந்து போட்டுக்கங்க. இந்த இடத்துல பாருங்கள் 2 and 4 வந்து கிராஸ் அவுட் ஆகுது. 2 1 2 2s are 4 வந்துடுச்சு. அப்போ மேலே இருக்க நம்பர் எனக்கு 1 இருக்குது அண்ட் 3 இருக்குது, 2 வந்து இருக்குது. 1 3s are 3 and 7 2s are 14. இங்கே நம்ம அடுத்த சம் வந்து போடணும். நமக்கு ஸ்பேஸ் இல்லை. 3 upon 5 into 5 upon 8. இந்த இடத்துல 5 1s are 5 and 5 1s are 5. 3 into 1 by 1 into 8. இதையும் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் டிஜிட் என்ன அப்படின்னா 3 upon 8. கிளியர் ஆகிடுச்சிங்களா? இப்போ இது பெருசான்னு வந்து செக் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல டினாமினேட்டரில் வந்து வேறு நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் வந்து எடுக்கணுமா? எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த நம்பரை வந்து எது வந்து கிரேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். எல்சிஎம் எடுக்கணுமா? ஃபஸ்ட்டு இது ஃபோர்த் கொஷின். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு என்ன நம்பர் எடுக்கணும்? நம்ம 14 and 8 வந்து எடுக்கணும். 14 and 8. 14 and 8 பார்த்தீங்கன்னா 2 டேபிளால் டிவைட் ஆகக்கூடிய நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் எடுக்கும் போது எப்பயுமே சின்ன நம்பரில் இருந்து தான் ஸ்டார்ட் வந்து பண்ணணும். 2 டேபிளில் 14 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 7 டைம்ஸ் வரும். 2 டேபிளில் 8 வந்து 4 டைம்ஸ் வரும். 2 7s are 14, 2 4s are 8. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 4 தான் வந்து சால்வ் பண்ணணும். 7 நீங்கள் சால்வ் பண்ணக்கூடாது. இந்த 7 அப்படியே கீழே கொண்டு வந்துடணும். ஏன்னா 7 வந்து 2 டேபிளில் வராது, அதனால. இப்போ 2 டேபிளில் 4 வந்து 2 டைம்ஸ் வரும். 2 2s are 4. அகெயின் வந்து 2ஆல் தான் வந்து டிவைட் வந்து பண்ணணும். ஏன்னா 2 டேபிளில் மறுபடியும் 7 வந்து வராதுல. 2 டேபிளில் 2 வந்து 1 டைம் வரும். 2 1s are 2. நமக்கு எல்சிஎம் எடுக்கும் போது லாஸ்ட்டில் வந்து 1 வந்து வர வரைக்கும் நம்ம வந்து எல்சிஎம் வந்து எடுத்துகிட்டு இருக்கணும். இப்போ 7 வந்து 7 டேபிளில் தான் வந்து போகும். 1 and 1 வந்துருச்சா? இப்போ இது வந்து என்ன நம்ம எடுத்துருக்கோம்? 2 into 2 into 2 into 7. 2 2s are 4, 4 2s are 8, 8 7s are 56. இப்போ இந்த 56 தான் வந்து எல்சிஎம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ரைட் சைடில் இது இருக்குது அண்ட் இங்கே வந்து 3 upon 8 வந்துருக்கு. 14ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 56 வந்துடும்? 14 கூட 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 56 வந்து வரும். 4 4s are 16க்கு 6 ரிமைன் 1, 1 4s are 4, 4 + 1 5. அப்போ மேலேயும் நம்ம இதே 4ஆல் தான் வந்து மல்டிப்ளை வந்து பண்ணணும். கீழே இந்த இடத்துல 56 வந்து 8ஓட 8 7s are 56. மேலேயும் 7ஆல் தான் வந்து மல்டிப்ளை வந்து பண்ணணும். இந்த சைடு வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? 3 into 4னு பார்த்தோமா அண்ட் 14 into 4னு பார்த்தோமா. இந்த சைடு என்ன பார்த்தோம்? 3 into 7 இருக்குது
அண்ட் 8 இன்ட்டு 7ன்னு பார்த்தோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 4s are 12 அண்ட் 14 4s are 56. இந்த இடத்துல 3 7s are 21, அதுக்கப்புறம் 8 7s are 56. டினாமினேட்டர் வந்து சேமாக வந்துருச்சு, நியூமரேட்டர் வந்து வேறு வேறையாக இருக்குது. இருக்கும் போது இது தான் வந்து கிரேட்டராக நமக்கு வந்து இருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி எழுதக்கூடாது. எது நம்ம வந்து கிரேட்டராக நம்பர் வந்து கேட்டிருந்தாங்களோ அதை தான் நம்ம வந்து எழுதணும். therefore 3 upon 5 of 5 upon 8 is greater. புரியுதுங்களா? ஸோ செகண்ட் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் தான் வந்து கிரேட்டர் நம்பர். இப்படி தான் வந்து கிரேட்டர் சைன் வந்து எந்த சைடு வரும்னு பார்த்துக்குங்க. எந்த நம்பர் வந்து கிரேட்டராக இருக்கோ அங்கே வந்து சைன் வந்து போட்டுக்குங்க. கிளியர்? இதிலே வந்து இன்னொரு ஆப்ஷனில் வந்து கேட்டிருக்காங்களா, அந்த நம்பர் வந்து எழுதிக்கலாம். 1 upon 2 வந்துருக்கு, ஆஃப் 6 upon 7 வந்துருக்கு, அதுக்கப்புறம் ஆர் 2 upon 3 வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 3 upon 7 வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் சைன் வந்து போட்டுட்டு சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல அதுக்கப்புறம் இங்கே 2 upon 3 into 3 upon 7. 2 and 6 பார்த்தீங்கன்னா 2 டேபிளால் கட் ஆகுமா? 2 1s are 2 and 2 3s are 6. அப்போ மேலே என்ன இருக்குது? 1 into 3 and கீழே என்ன இருக்குது? 1 into 7 இருக்குது. இந்த இடத்துல 3 1s are 3 and 3 1s are 3 வந்து வந்துடும். இப்போ இங்கே என்ன இருக்குது? 2 into 1 1 into 7. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 3s are 3 and 7, 2 1s are 2 and 1 7s are 7. நம்ம ப்ரீவியஸ் ஆப்ஷனில் வந்து டினாமினேட்டர் வேறு வேறே இருந்ததுனால எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் அடுத்த ப்ரொசீஜர் வந்து பண்ணோம். பட் இந்த இடத்துல டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கிறதுனால இதில் நமக்கு வந்து கிளியராக தெரியும் எந்த நம்பர் வந்து கிரேட்டராக இருக்குது அப்படின்னு. நியூமரேட்டரில் எந்த நம்பர் பெரிய நம்பராக இருக்கோ அதுதான் வந்து கிரேட்டர். அப்போ இதுதான் வந்து கிரேட்டர். ஆனால் நம்ம இப்படி எழுதுவோமா? இல்லை. என்னென்னு எழுதணும்? therefore 1/2 ஆஃப் என்ன இருக்குது? 6/7 is greater. ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருக்க 4th கொஷினும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் 2.2ல் ஃபர்ஸ்ட் டு 4th கொஷின் வரைக்கும் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ரிமைனிங் இருக்க 4 கொஷின் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஃபுல்லாக போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லென்த் ஆகிடும், உங்களுக்கும் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு கன்ஃபியூஸாக இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.